பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. சின்மய வடிவம் காட்டி சிவானந்த அமுதம் மூட்டி சிவன் தன்னை மேலேற்றி செங்கஒளி தன்னுள் காட்டி செங்கஒளி தன்னுள் காட்டி செகஜோதி சுடராய் தோன்றி முய்ய வந்தாய் போற்றி. இந்த ஜெகம் முய்ய வந்தாய் போற்றி, சித்த வித்தை தந்தாய் போற்றி போற்றி போற்றி. இப்ப என்ன சொல்றாரு? சின்மய வடிவம் காட்டி சிவானந்த அமுதம் ஊட்டி. எங்க நம்முடைய வாசியை மேலே ஏற்றி ஏற்றி இறக்கும்போது அங்கே சிவானந்த அமுதம் கிடைக்கும். சிவானந்த அமுதம் ஊட்டி சிவன் தன்னை மேலே ஏற்றி. என்ன சொல்றாரு? உள்ள இருக்கிற சிவனை மேலே ஏற்று, சிவன் தன்னை மேலே ஏற்றி ஏற்றி இறக்கு. இப்படி இறக்கின்ற பொழுது இதை முறையாக செய்தால் செக ஒளி தன்னுள் காட்டி, இந்த ஜெகத்தினுடைய ஒளி தன்னுள் காட்டும். நீ இந்த ஒளி தேடி எங்கும் போக வேண்டியதில்லை. எங்கு ஒன்றை பற்றி பேசினாலும் உன்னுடைய யார் என்ன பேசுகிறாங்கன்றதெல்லாம் உனக்கு புரியும், யார் என்ன நினைக்கிறாங்கன்றதெல்லாம் உனக்கு புரியும். அந்த ஜெக ஒளி தன்னுள் காட்டி ஜெக ஜோதியாய் சுடராய் தோன்றி. இது எல்லாமே அதான், ஜோதியாய் சுடராய் தோன்றி. இந்த உலகம் ஜெகம் உய்ய வந்தாய் போற்றி. இந்த உலகம் நல்லா இருக்கணும் தான் நீ வந்த அப்படின்ற. சித்த வித்தை தந்தாய் போற்றி. இந்த சித்த வித்தையை தந்தாய் போற்றி போற்றி அப்படின்றது. இப்படி கோடான கோடி சித்தர்களும் ஞானிகளும் இந்த சித்தத்தை அறிய வேண்டும், சிவானந்த அமுதம் உண்ண வேண்டும், சிவவெளிக்கு மேலே ஏற வேண்டும் அப்படின்னு இதால கோடான கோடி பேர் சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்றாங்க? இந்த மனித பிறப்பில் இத்தேகத்திலும் புவனத்திலும் போகங்களிலும் குறைவின்றி நல்ல அறிவுடையவர்களாய், குறைவின்றி நல்ல அறிவு உடையவர்களாய் பசி பிணி கொலை முதலிய தடைகளில் இருந்து வெளியேறுவது. இது இருக்கக்கூடாது, பசி இருக்கக்கூடாது, பிணி இருக்கக்கூடாது, கொலை இருக்கக்கூடாது. அதிலிருந்து வெளியேறணுன்றார். அந்த தடை, அது ஒரு தடை, அந்த தடையிலிருந்து நீங்க வெளியேறுங்க அப்படின்றார். உறவினர், சிநேகிதர், அயலர் முதலிய யாரிடமும் அன்பாக பழக, சந்ததி விளங்க. எப்படி அன்பாக பழகணும்? உன்னுடைய சந்ததி விளங்க தக்க சற்குணம் உள்ள மனைவியோடு. என்ன சொல்றாரு? நீங்களாம் சிவானந்த அமுதம் சாப்பிடுங்க, மேலே ஏற்று இறக்குங்க காற்ற, அதெல்லாம் சொல்றாரு. சிவனை மேலே ஏற்று அப்படின்லாம் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? தக்க சற்குணம், நல்ல குணம் உடைய, நல்ல குணம் உள்ள, சௌபாக்கியவதின்னு சொல்லுவாங்க. நல்ல குணம் உள்ள துணைவியோடு, மனைவியோடு. மனைவி தான், துணைவின்றது வேற. மனைவியோடு உலக விஷயங்களை சில நாள் அனுபவிக்கின்றதை, நாம் சில நாள் இந்த உலக விஷயங்களை அனுபவிக்கின்றதை தான் இம்மை இன்ப லாபம். இம்மை இன்ப லாபம். அப்ப எங்க இருந்தது இன்மை இன்ப லாபம்? எங்க இருக்குதுன்னு கேட்டால் இல்லறத்துல இருந்துதான் இம்மை இன்ப லாபத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு.
இதில் நிறையா சித்தர்கள் வந்து இது தெளிவாக சொல்லலை. இந்த மகான் மட்டும்தான் தெளிவாக சொல்கிறார். இம்மை என்ப லாபம் அடைந்தவர்கள் அன்பு, தயவு, ஒழுக்கம். எப்படி அந்த என்ப லாபத்தை அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், அந்த இம்மை இன்ப லாபத்தை அடைந்தவர்கள் அவர்களெல்லாம் அன்பு, தயவு, ஒழுக்கம், பொறுமை, வாய்மை, தூய்மை என்னும் சுப குணங்களை பெற்றிருப்பார். அற இல்லறத்திலிருந்து எல்லாத்தையும் அனுபவித்து வெளியே வராங்களே, அவங்களுக்கு தான் இந்த இறக்கம் இருக்கும், இந்த தயவு இருக்கும், இந்த அன்பு இருக்கும், அங்கே ஒழுக்கம் இருக்கும், அங்கே பொறுமை இருக்கும், வாய்மை இருக்கும், பேசுறது வாய்மை கரெக்டாக பேசுவாங்க, தூய்மை சுத்தம் இருக்கும். இந்த சுபகுணங்களை பெற்றவர்கள் தான் இன்பத்தை அனுபவிப்பவர்களாக அவர்கள்தான் இந்த இம்மை இன்ப லாபத்தை அனுபவித்தவர்கள். மனிதரின் சிற்றின்ப கலையை, யோகத்தை முதலில் கூறியவர் ஆதி கடவுளான பரம்பொருள் சக்தி உரைத்தார். யார் உரைச்சது? இந்த எல்லா ஜீவர்களுக்கும் இந்த அவங்க அந்த வம்ச வழி இனவர்த்தி உண்டாகணும் என்றதுக்காக இந்த கலையை சொல்லி கொடுத்தவங்களே இந்த ஆதி சக்தி தானே. பாருங்க, ஒரு சக்தியே வந்து சொல்லி தருது, ஒரு பெண்ணாகிய ஒரு சக்தியே சொல்லுது. இந்த கலை அதுதான் சொல்லி தருது. ஆதி கடவுளான பரம்பொருளின் சக்தி ஆகிய அந்த அம்மா நந்தி தேவருக்கு உபதேசம் செய்தார். நந்தி தேவருக்கு உபதேசம் செஞ்சாங்களாம் ஆதிசக்தி சிற்றின்ப கலையை. பிறகு அவருடைய மகனான ஜனகுமாரனுக்கு அருளினார். யாரு? நந்தி தேவர் வந்து ஜனகுமாரனுக்கு அருளினார், சொல்லித்தந்தார், உபதேசம் செய்தார். அதுவே நந்திகேஸ்வரியம் என்னும் நூலாக இன்றும் இருக்கிறது. என்ன நூலா இருக்கு? நந்திகேஸ்வரியம் என்னும் நூலாக இன்னும் இருக்குதாம். நந்தி தேவர் வந்து அவருடைய மகனான சற்குணகுமாரனுக்கு அருளினார், சொன்னார். அது நந்திகேஸ்வரியம். யார் அவர் சொன்னார்? அவருடைய பேரை வச்சுட்டாங்க. நந்திகேஸ்வரியம் என்னும் நூலாக விளங்குகிறது, இப்பொழுது இருக்கிறது. சுவேதகேது என்னும் ஞானிகளும் கூறியுள்ளனர். இன்னொரு ஞானியும் சொல்லியிருக்காங்களாம். சுவேதகேது அப்படின்ற ஞானியும் இதை கூறியுள்ளார். அவர்கள் எழுதிய நூலை வடமொழி கவிஞன், இவங்கெல்லாம் எழுதிய நூலை அதன் பிறகு வடமொழி கவிஞன் என்ன செஞ்சார்னா கொக்கோ கோம் அப்படின்ற ஒரு நூலை எழுதினார். ஆனால் அந்த மாதிரி நூல் இப்போ கிடையாது. ஏன்னு கேட்டால் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னே தான் அது வந்து அந்த நூல் வந்து கிடைச்சிது. அது கரெக்டாக இருந்தது. இப்போ அதை பிரித்து அது 100 புக்காக போட்டாங்க, கொஞ்சமாக. அதில் சின்ன புக்கு தான் இருக்கும். அதில் வந்து ஏகப்பட்ட விஷயம் இருந்தது. அதில் எல்லா தெளிவும் இருந்தது. ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி. அதை இப்போ இருக்கிற கவிஞர்கள் என்ன பண்ணிட்டாங்க, சின்ன ஒரு பாகத்தை அப்படியே ஒரு நூல் எழுதிட்டாங்க. அவர் ஒரு வடமொழி கவிஞன். அவர் தான் கொக்கோகோம் என்னும் அவர் எழுதிய நூலை வெளியிட்டார். அவர் எழுதி வெளியிட்டாராம் ஒரு நூலாக. அதன் பிறகு வந்தாங்க, அதான் வாழையாக அவங்க. இந்த நூல் வடமொழியில் இருந்து, வடமொழியில் தான் இருந்தது இது. இதை அதிவீர ராமபாண்டியன் தமிழ் நூலாக மாற்றினார். இது எங்க இருந்தது? அந்த அம்மா சொல்லி கொடுத்த அந்த கலை வடமொழியில் தான் இருந்துருக்கு, தமிழ் இல்லை. அவங்க சொன்னது வடமொழிக்கு போயிடுச்சு, வடமொழியில் தான் இருந்தது. அதை அதிவீர ராமபாண்டியன் அவர் தான் வந்து தமிழ் நூலாக மாற்றினார்.
அவர் இறந்துட்டார். இறந்தபோது அவர் உடலில் பிரவேசித்து அவர் பெற்ற அனுபவத்தை அறிந்து மதனகாம நூலாக எழுதினார். பாருங்க, அவர் செத்த பிறகு அவருடைய உடம்புல கூடு விட்டு கூடு பாஞ்சு அதன் பிறகு அவரே எழுதுறார் மதனகாம நூல் அப்படின்னு எழுதுறார். அதாவது இந்த நூலுடைய வலிமை கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டே போகுது, பாயிண்ட் மாறிக்கிட்டே போகுது. ஆனால் அவர் கொக்கோகோ முனிவர் எழுதுனது என்னன்னு கேட்டால் சின்னதாக தான் இருக்கும் அந்த புக்கு. அதில் அப்படியே கிளீனாக இதான் வழி, துறை இது, வழி இது, துணி இது, நீ செய்யும் முறை இது அப்படி இருந்தது. அதில் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. புக்கு சின்னதான், எல்லா பாயிண்ட்டும் அதில் கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தாக்கா ஏகப்பட்ட நூலாக வருது. ஒரு பாயிண்டை வந்து சில இதாக எழுதிட்டாங்க. ஆனால் அவங்க சொன்னது தான் சட்டுன்னு புரிஞ்சுது. ஆனால் இவங்க சொல்கிறது ஒரு பாயிண்ட் தான் ஒரு புக்காக இருக்குது. ஆனால் இதை இதுக்கு ஒரு பாடமே நடத்தலாம். இந்த நூலை பற்றி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்தவித சந்தேகமும் இருக்காது, எந்தவித தவறும் நடக்காது. தவறே நடக்காது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவர் இறந்த போது அவர் உடலில் கூடு விட்டு கூடு பாஞ்சு அதை மறுபடியும் அந்த மதனகாம நூலாக எழுதினாராம். அப்போ அந்த முனிவர் என்ன சொல்றாரு, சிற்றின்பத்தை அடைந்தால் பேரின்பத்தை எளிதில் அடையலாம், சீக்கிரமாக அடையலாம். அதாவது 1வது படிச்சுட்டு வந்தால் தான் நீ 2வது 3வது படிக்க முடியும். 1ஆம் கிளாஸே நீங்கள் படிக்காத நான் மேலே போகிறேன்னா எப்படி போகிறீங்க, போக முடியும் அப்படின்னு சொல்கிறார். அது எளிதில் கிடைக்குமா பேரின்பம். ஏன்னா 1ஆவதுல நான் தமிழ் நல்லா படிச்சு வர்றான், எழுத கற்றுக்குறான். 2வது போனால் அவர் அணில்னு சொன்னால் அணில்னு எழுதுகிறான். அப்போ இது காரணம் என்னன்னா 1ஆம் கிளாஸில் நல்லா படிச்சுட்டான்னு அர்த்தம். ஏன்னா 2ஆவதுல போய் அவங்க அணில்னு சொல்லியிருக்க முடியாது, அவங்க அணில் தான் சொல்லுவாங்க, இவன் தான் அணில்னு எழுதணும். அதை செய்யக்கூடியவர் முதல் கிளாஸ் யார், 1ஆம் கிளாஸ் தான், 1வது வாத்தியார். அதுபோல் இதனுடைய முதல் படியே இம்மை இன்ப லாபம் குடும்பத்திலிருந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி வந்தால் பேரின்பத்தை எளிதில் பெற முடியும். இதை வள்ளல் பெருமானும் கூறுகிறார். இதே வள்ளல் பெருமானும் அதான் சொல்றார். இவருக்கு முன்னாடி வந்த முனிவர்கள் எழுதினார அவரே இதான் சொல்றார். அவர் சொன்னதை எல்லாம் படிப்படிப்படியே சொல்லி வர்றாங்க. குயவன் ஒரு பானையை செய்ய பல நாள் ஆகும். அதுபோல பல நாளாக நம்ம ஆளுங்க சொல்லிட்டு வந்தாங்க, நம் முன்னோர்கள், நம்முடைய சித்தர்கள். குயவன் ஒரு பானை செய்ய பல நாள் ஆகும், ஆனால் உடைப்பதற்கு 1 செகண்ட் ஆகும். எப்படி? அது உடைக்கிறதுக்கு 1 செகண்டு தான், அவன் செய்யறதுக்கு பல நாள் ஆகும். முதல் ஈரமாக இருக்கும் மண்ணை தட்டி அது சின்ன வாண்டையை எடுத்து அதன் பிறகு அது பானையை செஞ்சு அதன் பிறகு அதை காய வச்சு அப்புறம் சூளை போடணும். இப்படி பல நாள் ஆகும். ஆனால் உடைப்பதற்கு 1 செகண்ட் அப்படின்ட்டு. அதுபோல இந்த வித்தையை கற்றுக்கொள்வதற்கு பல நாள் ஆகும். வேணான்னு சொல்றதுக்கு 1 செகண்ட் தான் ஆகும். ஆனால் நம்ம சரி வரப்பா 1 செகண்ட் சரியா போச்சு. அப்போ குயவனை போல் பொறுத்து இருந்து இந்த வித்தியை கற்றுக்கணும். இந்த வித்தியை கற்றுக்கணும்னா பல நாள் முயற்சி செய்ய வேண்டும். பாடம் மாதிரி ஒரு வருஷத்தில் கற்றுக்கிறது இல்லை, இது அனுபவத்தில் வர்றது தான். குரு சொல்கிறாங்க, அது பிரகாரம் நம்ம செய்கிறோம், அப்புறம் அனுபவம் உண்டாகும் அப்படின்ற. துறவு என்பது பெண்ணை விட்டு விட்டு ஒதுங்குவது இல்லை. என்ன சொல்கிறாங்க பாரு சித்தர்கள். சிங்கம் அது குடும்பம் பண்ணிட்டு தான் இருக்குது, புலி குடும்பம் பண்ணிட்டு தான் இருக்குது, காக்கா குடும்பம் பண்ணிட்டு இருக்குது, புலி கீரிப்பிள்ளை குடும்பம் பண்ணிட்டு இருக்குது, எல்லா சிவராஜிகளும் குடும்பம் தான் பண்ணியிருக்குது. நீங்கள் என்னமோ விட்டு ஓடி போடுறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க? அதுபோல் துறவு என்பது பெண்ணை விட்டு ஒதுங்கி இருப்பதில்லை. நான் துறவரம் போயிட்டேன்னா கடைசியில் போய் சிக்கலில் மாட்டீங்கன்றார். ஆவலுடன் கூடி வாழ்ந்து ஆவலாகவும் இருக்கணும், அவளோடும் இருக்கணும் அப்படின்னு சொல்றார்.
ஆவல் அங்கே தான் இருக்கணும். அவளோடு கூடி வாழ்ந்து மனம் மாசற்று இருப்பதே துறவு. என்ன சொல்றாரு? மனம் மாசற்று இருப்பதே துறவு. அந்த எண்ணங்கள்லாம் போயிடும், அது பிறகுதான் உனக்கு துறவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீ ஒதுங்கி ஓடனா துறவு கிடைக்காது. அப்படியே பயந்துன்னு ஓடனா துறவே கிடைக்காது. ஓடனாலெல்லாம் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அதுபோல் ஓடனாலெல்லாம் மறுபடியும் பிறந்தது பிறவி எடுத்து அனுபவிச்சு தான் போனாங்க. அதுக்கு நிறைய சான்று இருக்கு. அப்போ மனம் மாசற்று இருப்பது தான் துறவு, எந்தவித சந்தேகமும் இல்லாமல் இருப்பது தான் துறவு அப்படின்றார். கடவுள் என்பது உயிர், இயற்கை என்பது. கடவுள் என்பது உயிர், இந்த உயிர் தான் இயற்கை என்பது. அந்த இயற்கை தான் உடல். கடவுள் எங்க இருக்காரு? கடவுள் உயிர். கடவுள்னா உயிர் தான் கடவுள். உயிர் தான் கடவுள்னு இன்னைக்கு ஒரு 10% பேர் தான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. கடவுள் உயிர் தான் அப்படின்றது ஒரு 10% பேர் தான் தெரிஞ்சிருக்காங்க இந்தியா முழுவதும். ஏன் சொல்றேன்னு கேட்டா, கடவுள் என்பது உயிர் தான் தெரிஞ்சிட்டாங்கன்னு சொன்னா 40 மணி நேரம் 30 மணி நேரம் 2.5 மணி நேரம் 5 மணி நேரம் கீழ் நிற்க மாட்டாங்க. தெரிந்து விட்டால் சித்தர் என்ன சொல்றாரு? கடவுள் என்பது உயிர், அது இயற்கை என்பது உடல். இயற்கையான அந்த உடல்ல அந்த உயிர் இருக்குது. உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடல்ல உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காகன்னு சொல்லி பாடுவாங்க. அப்போ எப்படி அது பாட்டு பலவிதம். நமக்காக இந்த உயிரானது இந்த உடல்லே ஒட்டி இருக்கின்றது. அதுதான் உனக்காக, எல்லாம் உனக்காக. இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. நம்மளோட ஒட்டி இருக்குது நம்ம உயிர். அதை நாம ஒட்டி இல்லை, நாம தள்ளி இருக்கிறோம். அங்க இருக்கிறாரு, இங்க இருக்கிறாரு. இப்போ கூட என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், காசிக்கு போயிட்டு வந்தேன், நல்லா திவ்யமாக இருந்தது அப்படிலாம் சொன்னார். அது டூர் போக வேண்டியது, அது போகணும்னு சொல்லலை. அப்போ காசிக்கு போய் என்ன பார்த்தாரு? கடவுளை பார்த்தாரா? இயற்கையான கடவுளை பார்த்தாரா? கடவுள் என்பது உயிர் தான் என்பது அவருக்கு தெரிஞ்சுதா? காசிக்கு போகலாம், தப்பு இல்லை. அதுக்கு ஒரு பழமொழி இருக்கு, காசிக்கு போனாலும் கர்மம் தீராதுன்னு. சில பேர் காசிக்கு போயிட்டா எல்லாம் தீர்ந்துடும் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. காசிக்கு போய் நல்லபடியாக போனாங்க. இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் வயசு ஆகலை, இளம் வயசு தான் போனாங்க, குளிச்சாங்க, அந்த குளிர் தாங்களே என்ன தாங்களே தெரியல, அங்கேயே இறந்துட்டாங்க. ஒருத்தர் செல்வந்தரா அவர் எடுத்து வந்துட்டாங்க, 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி பிளேனில் எடுத்து வந்துட்டாங்க. ஏன்னா காசி எங்கே இருக்குது, தமிழ்நாடு எங்கே இருக்குது. அப்புறம் இது ஒரு 10-15 வருஷமே 2 லட்சம் ஆச்சுன்னு சொன்னாங்க. இப்போல்லாம் அதிகமாகும் பிளேனில் வருது. ஏன்னா சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறதுக்கு 17,000 18,000 சொல்கிறாங்க. ஒரு 2,500 3,000 கட்டினா பஸ்ஸில் போயிடலாம், சொகுசு பஸ்ஸில். ஆனால் 17,000 சொல்கிறாங்க பிளேனில். அப்போ காசிலேருந்து இந்த பாடி எடுத்து வரதுக்கு இப்போல்லாம் ரவுண்ட் ஆகும். அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அம்மா காசு செலவு பண்ணி 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி எடுத்துன்னு போய் என்ன பண்ண போகிறோம், எல்லாமே பூமியில் தான், அங்கே போய் அந்த பூமியில் தான் போட போகிறோம் அப்படி சொல்லி அங்கேயே எரிச்சிட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி கோடான கோடி பேர்கள் அங்கே போய் காசிக்கு போய் இறந்தவங்க உண்டு. அதில் ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. எப்படின்னு கேட்டால், காசியில் போய் இறந்தால் புண்ணியமாம், காசியில் இறந்தால் புண்ணியமாம். அப்போ இவர் காசி போய் இறந்துட்டா அவர் புண்ணியமானவர். இங்கே ஏகப்பட்ட புண்ணியங்களை செய்து ஏகப்பட்ட உயிர்களுக்கு உதவி செய்து நேர்மையாக ஒழுக்கமாக இரக்கமாக பொறுமையாக இருந்தவர்கள்லாம் நன்மை அடைய மாட்டாங்களா? இவர் காசிக்கு போய் அங்கே இறந்து அது பெருமையாக சொல்லிக்கிறாங்க. அதுதான் ஒரு கவிஞன் சொன்னான், காசியில் இறப்பது பெருசல்ல, காசிக்கு போய் உன் கர்மம் தீராமல் தான் அங்கே உன் உயிர் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கர்மம் தீர்ந்துருந்தா நீ திரும்ப வீட்டுக்கு வந்திருப்ப, இங்கே நல்ல முறையிலே இருந்திருப்ப, நல்ல முறையில் உன்னை அடக்காலம் பண்ணியிருப்பாங்க. இப்போ எப்படின்னு கேட்டால், கூட போனவர் மட்டும்தான் அங்கே இருந்து எரிச்சிட்டு வந்தார், யாரும் உறவினர்கள் இல்லை, அனாதை மாதிரி ஆகிப்போச்சு. இறந்துட்டாலே அனாதை தான், எந்த உறவினரும் கிடையாது.
இருந்தாலும் இங்கே இருக்கிறவங்க இருந்து பார்த்துக்கிறது கொஞ்சம் மனசு ஆறி போகிறது. எப்படி நல்லா போனவரை காணாமேன்னு சொல்லி கஷ்டப்படுறது எப்படி? இயற்கையாகிய உடல் கொண்டு உயிராகிய கடவுளை உண்டு பண்ணுன்ற. இயற்கையாகிய உடலை, இந்த இயற்கையாக அந்த உடல் கட்டி வந்தது. இயற்கையாகிய உடலை கொண்டு உயிராகிய கடவுளை உணரு. உணரு, உயிரான கடவுளை உணரு. காசிக்கு போய்ட்டு எல்லாம் தீந்துராது. புண்ணியம் தேடி காசிக்கு போனால் எந்தெந்த சீமையிலே, இந்த காசியை தேடி யார் வந்தான் இந்த உலகத்திலே? இவன் புண்ணியம் தேடி காசிக்கு போனான். காசி இங்கே தான் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது காசி. இந்த காசியை தேடி யார் வந்தான் இந்த உலகத்தில்? ஒரு 10% பேர் தான் வந்தாங்க. காசி எங்கே இருக்குதுன்னு தெரியாது. இப்போ தேர் இருக்குது வைத்தீஸ்வரன் கோயிலில். அந்த தேரை போய் பார்த்தீங்கன்னா, அந்த தேரில் பார்த்தீங்கன்னா மனித உடல் தான் இருக்கும். தலை தான் கலசம், மேலே இருக்கிற கலசம் தலை, உச்சி கலசம், தேரினுடைய உச்சி கலசம். அதன் கீழே பார்த்தா இந்த கழுத்து, தோல் சப்பட்டை, அது 2 வயிறு, 2 கால், எல்லாம் ஒரு எழுதியிருப்பாங்க. இது இந்த பாகம், இது இந்த பாகம். அப்போ தேரே இந்த உடம்பை தான் வச்சு தான் தேர் கட்டியிருக்காங்க. இந்த உடம்பு தான் தேர். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த செவத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக எழுதியிருப்பாங்க அந்த பாகம். என்கிட்ட கூட ஒரு புக்கில் இருக்குது. அது தேர்னா என்ன? தேர்னா மனித உடல். தேர்னா மனித உடல். அது கிராமத்தில் சொல்லுவாங்க, அவன் தேர் திரும்பி போச்சுரா அப்படின்வாங்க. அப்படின்னா அவன் இறந்து விட்டான் அப்படின்னு அர்த்தம். பழைய பாஷை அது. அவன் தேர் திரும்பி போச்சு அப்படின்வாங்க. அதே பாவத்தேர்ச்சல் பண்ணுறான், அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான், கொடுமைப்படுத்துகிறான் ஒருத்தன். அவங்க பணத்தை வாங்கிக்கிறான், சொத்தை எடுத்துகிட்டு அப்படியே அவங்கள மோசம் பண்ணுறான், அபகரிக்கிறான் அப்படின்னா சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த அடி மனசில், ஆழ் மனசுலேருந்து எரிஞ்சிக்கிட்டே சொல்லுவாங்க, உன் தேர் திரும்ப அப்படின்னுடுவாங்க. அது கண்டிப்பாக திரும்பிடும். 1 வருஷமோ 6 மாதமோ திரும்பிடும். அவங்க எவ்வளோ வகுத்தரிசிலே சொல்கிறாங்களோ திரும்பிடும். அதுதான் ஒழுக்கம் வேணும்னாரு எல்லா சித்தர்களும். ஒழுக்கம் இருந்தால் அவன் போய் ஏமாற்ற மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், அவசரப்பட மாட்டான், இரக்கமாக இருப்பான், அன்பாக இருப்பான், அவன்கிட்ட தான் சாபம் வாங்காத இருப்பான். இப்படி பல ரகசியங்கள் இருக்குது. இயற்கையாகிய உடலை கொண்டு உயிராகிய கடவுளை நீ உணரு. ஆகாரம், மைத்துனம், நித்திரை, பயம், பூஜம். ஆகாரம்னா நம்ம சாப்பிடும்போது போதும்னு ஒரு உணர்வு வரும், நிறுத்திடணும். அப்புறம் மைத்துனம்னா அது போதுன்ற ஒரு உணர்வு வரும், நிறுத்திடணும். நித்திரைனா அது போதும்னா கண் வீழ்ச்சிடும். கண் வீழ்ச்சி நம்ம போதும்னு அது வரும்போது மீண்டும் நம்ம இருக்க கண்ணை போட்டு மூடிக்கிட்டு தூங்கக்கூடாது. ஏன்னா இயற்கை உன்னை எழுப்பி விடுது. தூக்கம் கலைஞ்சா நீ ஏந்து உட்காந்து ஆண்டவன் தான் நினச்சின்னு உட்காந்துக்கணும். ஏன்னா ஆகாயத்திலிருந்து உனக்கு சித்தருடைய நடமாட்டம், ஆண்டவனுடைய அருள் உன் பக்கம் காரியப்படுது. அதனால தான் அங்கே தூக்கம் தெளிஞ்சுது. அப்போ என்ன சொல்கிறார் வள்ளல் பெருமான், தூக்கம் தெளிந்தது என்று சின்னம்படி. தூக்கம் தெளிஞ்சிச்சு இல்லை, உட்காரியா இறைவன் ஊர்ந்து கவனி அப்படின்றார். அதுபோல் நித்திரை, பயம் இருக்கவே கூடாது. ஒழுங்காக அந்த வித்தியை நீ கற்றுக்கொண்டால் பயம் போஜத்தில் போய்டும்ன்றார். பயம் போஜத்தில் போய்டும். எப்பேற்பட்டவரும் உன்னை அழிக்க முடியாது. அவர் பெரிய பெரிய கொலைக்காரராக கூட இருக்கலாம், அவர் பெரிய வித்வானாக கூட இருக்கலாம். எதில்? பிறர் அழிக்கிறதுல, கொடுக்குறதுல வித்வான் கிடையாது. அவர் பிறர் பொருளை அழிக்கிறது, பிறரை கொள்றதெல்லாம் அவர் பெரிய 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 ஆளுங்க கூட இருக்கலாம். ஆனால் உங்ககிட்ட அவர் மாட்டிக்குவார், உங்ககிட்ட அவர் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார். யார்? சித்த வித்தியை ஒழுங்காக கற்றுக்கொண்டால்தான். கற்றுக்கொண்டா அவங்க ஒரு தூசு கூட நம்ம மேலே அப்படி கை வைக்க முடியாது, டச் பண்ண முடியாதான். டச் பண்ணால் அவன் டச் ஆகிடுவான், கரண்ட் ஆட்ட மாதிரி போயிடுவான் அப்படின்றாங்க. கரண்ட்டு தூக்கி கிடையாதுன்னா கிடைச்சிடும். ஆனால் உயிர் வாழத்தே கடினம். சாதுக்களை வித்தை கத்தவங்களை யாருமே டச் பண்ண முடியாதுன்னு சொல்கிறார். அதுதான் வள்ளல் சொன்னார், காற்று ஒன்றும் பண்ணாது, மண் ஒன்றும் பண்ணாது, நீர் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா நீர் இப்போ தண்ணி நிறையா, இப்போ இந்த நேரம் நிறையா வெள்ளப்பாடு,
நிறைய பேர் தண்ணியில் அடிச்சுன்னு போயிட்டாங்க. ஆனால் இந்த வித்தையை கற்றவர்களாக இருந்தால் அவர் அந்த நீரானது எப்படியாவது அதனுடைய சக்தியால் ஒரு பக்கம் தள்ளி விட்டுரும். ஒரு செடி, அது உதாரணத்துக்கு இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு வெள்ளப்பாடு வந்தது. இப்போ தான் போன மாதம். அப்போது ஒரு குடும்பத்தில் 3 பேர் அடிச்சுட்டு போகிறாங்க ஆற்றுல. ஒரு குடும்பத்தில், ஒரே குடும்பத்தில் 3 பேர் அடிச்சுட்டு போகிறாங்க. அதில் 2 பேருக்கு அந்த, ஏன்னா வெள்ளம்னா ஆற்றுல வெள்ளை, அது பெருவெள்ளன்றதால பரவலாக வந்துடுச்சு ஊர் பக்கம். அப்போ 2 பேர் 3 பேர் ஒரு வீட்டில் இருந்தவங்க 3 பேருமே அடிச்சுட்டு போகிறாங்க ஆற்றுல. அதில் 2 பேர் ஒரு செடி மரம் கடிச்சு போச்சு. அந்த செடியில் போய் தள்ளிச்சு போய் செடி எட்டி பிடிச்சிட்டாங்க. ஒருத்தர் போனார், அவருக்கு செடியும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, ஒன்று போய் கீழே சொல்லிடுச்சு. எதுக்கு சொல்கிறேன், 3 பேரை அடிச்சுட்டு போச்சு, 2 பேர் தப்பிச்சிட்டாங்க, ஒருத்தர் இறந்துட்டார். ஆனால் 3 பேருடைய மனநிலையும் எப்படி இருந்திருக்கும் அந்த நேரம் தண்ணியில் அடிச்சுட்டு போகும்போது. எதுக்கு சொல்கிறேன்னா, அவர்கள் செய்த பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் இது நடக்கும். மரணம்ன்றார். மரணம் எங்கே எப்படி நடக்கும்? நன்மரணமாகவும் அகால மரணம் நடக்குதுன்னு சொன்னால், நாம் செய்த பாவ புண்ணியங்களால் தான் அகால மரணம். என்ன மரணம்? அகால மரணம். விளம்பரப்படுத்துவாங்க, அகால மரணம் அடைந்தார், நன்மரணம் அடைந்தார். இப்போ எல்லாம் விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு எல்லாம் சொல்கிறாங்க, எப்படி இறந்தாங்கன்றதை சொல்லிடுறாங்க. அகால மரணம்னா அவராக சூசைட் பண்ணிக்கலாம், இல்லை விபத்து நடந்திருக்கலாம், இல்லை தண்ணியில் அடிச்சு போயிருக்கலாம், அப்படிதெல்லாம் அது பேர் அகால மரணம்னு பேர். இல்லை இப்போ ஒரு விஷக்காலி தீண்டிருக்கலாம், அதெல்லாம் அகால மரணம். அதெல்லாம் அது குறை சொல்ல முடியாது. விஷக்காலிலாம் ஏன்னு கேட்டால் அது விதிப்பயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த தேகம் நிற்கிறதுக்கு, இந்த தேகம் அந்த மாதிரி தப்பிக்கிறதுக்கு, இது நிலையாக வாழ்வதற்கு, இந்த தேகம் நிற்கக்கூடிய ரகசியம் இதுதான். இது அனுபவ ஞானம். இது அனுபவத்தால் வரக்கூடிய ஞானம். சூரிய பிரகாசம் போன்றது கடவுள் அறிவு. சூரிய பிரகாசம் போல பளிச்சுன்னு இருக்கிறது கடவுளுடைய அறிவு. இரவில் தீபமில்லாத இடத்தில் தூங்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய உயிர் ஒளி. அந்த ஒளிக்கு ஒரு ஒளி வேணும். அந்த காலத்தில் மின்சாரம் இல்லாத காலத்தில், நான்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது 1982 தான் மின்சாரமே வந்தது. அது வரைக்கும் எங்கள் வீட்டில் கூட மண்ணெண்ணெய் அழகு தான் இருந்தது, சீமான அழகு. அதுவும் எங்களுக்கு நல்லா படிப்போம், நல்லாவே இருக்கும். இரவு நேரத்தில் கொஞ்சம் அடுக்கி வைப்பாங்க, அந்த ஒளி இருந்துகிட்டே இருக்கும். அவங்க ஏன் அடுக்கி வச்சான்னு கேட்டால், ஏதோ பூச்சி வரும், பசங்க டக்குன்னு எது வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா கூரை வெடிக்கீழ் படுத்துட்டு இருப்பாங்க, இல்லை குழந்தை கற்றுது டக்குன்னு அது போய் தூக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன வெளிச்சம் வச்சாங்க. ஆனால் அந்த வெளிச்சம் எதுக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்க இந்த குழந்தைங்களை பார்க்கறதுக்கு, இந்த குழந்தை எழுந்து அதை போய் பார்க்கறதுக்கு, இல்லை குழந்தைங்க அப்போலாம் ஏந்து சிறுநீர் கழிக்கு போகணும்னு வச்சுக்க, கொஞ்சம் வெளிச்சம் இருந்தால் அது போகும். இல்லைன்னா எழுப்போம் அம்மா அப்பாவை, அவங்க கூட்டின்னு போய் விடுவாங்க, விளக்க கொஞ்சம் பெருசாகிட்டு போய் விடுவாங்க. ஆனால் அந்த விளக்கு விடிய விடிய எரியும். அப்போ சித்தர்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க செஞ்சு தான் ரைட்டுன்றாங்க. ஏன்னு கேட்டால், இந்த ஒளியும் ஒன்றாக இருந்தால் அவங்களுக்கு நல்ல தூக்கம் வருமா. உயிர் ஒளி, நம்ம வெளியில் ஒரு ஒளி இது. ஒளியும் தான் இருந்ததுன்னா இந்த உடம்புல அமுத காற்று பிரவேசிக்கும். அமுத காற்று அதிகமாக இருந்தால் தீய கனவுகள் வராது. கூட ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, கிட்ட கனவாக வருதுங்க அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. நான் சொன்னேன், சன்னல்லாம் சாத்தி வச்சிட்டியாமா அப்படின்னா. எல்லா சன்னலையும் இருக்க சாத்திட்டேன்னாங்க. அங்கே தாம்மா தவறு இருக்குன்னு. ஏங்கன்னாங்க, குளிர் மழை அதுக்காக சாத்திட்டேன்னாங்க. அதெல்லாம் சாத்திட்டேன். இந்த மூக்கில் என்ன ஓடுதுன்னா காற்றுன்னாங்க. அந்த காற்று வெளியிருந்து வரணும்ல. நீ ரூமில் இருக்கிற காற்று வரைக்கும் எவ்வளோ நேரம் ஓடும்? ஒரு 3 மணி நேரம் ஓடும். அப்புறம் எல்லாம் விஷ காற்றாக மாறிடும். அப்புறம் கெட்ட கணம் வராத என்னம்மா பண்ணுவோம் அப்படின்னா, ஆமாங்க நீங்கள் சொல்கிறது சரிதாங்க அப்படின்றாங்க அந்த அம்மா. ஆமாம்,
ஏன்னா நான் சொன்ன பிறகு அவங்க மறுநாள் சன்னல் கதை கொஞ்சம் திறந்து வச்சுட்டு படுத்தாங்களாம். அப்போ நல்லா காற்று வரலையா. காற்று நல்லா வரும்போது இந்த தீய கனவுகள் வரலையாம் சொல்கிறாங்க. அப்போ வெளிக்காற்று நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அந்த விளக்க கூட சரி தான், விளக்கு இருக்குது, அதுக்கு அமத காற்று வேணும். அமத காற்று இல்லாத விஷ காற்று தான் டப்புன்னு நின்றுடும். விளக்கு எரியாது. மின்சார விளக்கு எரியும். எண்ணெய் விளக்கு நீங்கள் ஏற்றி வச்சு பாருங்கள், எரியாது. அதுக்கும் ஆக்சிஜன் இருந்தால் தான் எரியும். அதேபோல் மனுஷனுக்கும் ஆக்சிஜன் இருந்தால் தான் அவன் வாழ முடியும். அதுதான் சொல்கிறாங்க, விளக்கு இல்லாத தீபம் இல்லாத இடத்தில் தூங்கக்கூடாது. அது நல்ல தூக்கமாக இருக்காது. அதை வச்சு நீங்கள் கற்பனை பண்ணி எனக்கு அது வந்துடுச்சு இது வந்துடுச்சு, அவன் செஞ்சிட்டான் இவன் செஞ்சிட்டான், காசை போய் அழிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் சன்னலை திறந்து வைத்தால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்றார். நீங்கள் காற்று இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிராணனுக்கு நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார். பிராணனுக்கு இந்த உயிருக்கு நஷ்டம் ஏற்படும். அதுதான் தீய கனவுலாம் வருது, நிம்மதியில்லாத தூக்கம். அதுதான் சில பேருக்கு மூச்சு திணறல் வரும். நிறைய பேருக்கு இந்த ஆக்சிஜன் பார்த்தா மூச்சு திணறல் வரும். இப்போ வெளிநாட்டிலலாம் என்ன பண்ணுறாங்களா, அந்த ரூமில் படுக்கும்போது ஒரு லிட்டர் 2 லிட்டர் ஆக்சிஜன் வச்சிடுறாங்களாம். அவங்க சாத்திட்டாங்கன்னா அவங்க தூங்குறதுக்கு அந்த ஆக்சிஜன் கொடுத்துனே இருக்கும். இப்படி இப்போ வந்துடுச்சு, காற்றையே பிடிச்சாந்து காசு கொடுத்து உள்ளே வச்சு தூங்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு இப்போ. அதான் நம்ம தமிழக மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவிலேயே எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, மரங்களை நடுங்க, இல்லை நாமளும் காற்றை கூட காசு கொடுத்து வாங்கணும். ஏன்னா தண்ணியும் காசு கொடுத்து வாங்குகிறோம். கேனா காசு கொடுத்தானே வாங்குகிறோம். தண்ணி போகுது, கடலுக்கு போகுது. ஆனால் நம்ம கணக்கில் காசு கொடுத்து வாங்குறோம் தண்ணி. இவ்வளோ தண்ணி இருந்தால் நம்ம காசு கொடுத்து வாங்கினா எப்படி? அது இவ்வளோ தண்ணி கிடைக்குது ஈஸியாக. அந்த தண்ணியை பிடிச்சி 2 தேத்தாங்கொட்டை போட்டால் அருமையான தண்ணி ஆகிடும். ஆனால் காசு கொடுத்து தண்ணி வாங்கணும். இதை கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க? காசு கொடுத்து தண்ணி வாங்கி சாப்பிட்டாங்க. பாட்டிலாக வாங்கி ஸ்டைலாக சாப்பிட்டா போனாங்க. பஸ்ஸில் போனால் கூட அவங்க பாட்டெல்லாம் எடுத்து போக மாட்டாங்க. இறங்குற வரைக்கும் அவங்க அப்படியே இருப்பாங்க, இறங்கி போய் தண்ணி குடிப்பாங்க, அவ்வளோதான். 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட தண்ணி தாடிக்கின்னு போவாங்க. இப்போ அப்படி கிடையாது. நல்ல தண்ணி விட்டுட்டு எந்த தண்ணியை எடுத்து அவரை குடிச்சிட்டே போகுது ஸ்டைலாக. அதனால் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை தங்களுக்கு தெரிவித்தேன். இதில் நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் நம்மவர்களே. வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.